இந்த உலகத்தில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு விடயங்கள் பாதுகாக்கப்பட்டது போல வேறு எந்த ஒருவருடைய விடயமும் பாதுகாக்கப்படவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நரைமுடிகள் எப்படி இருந்தன, நபி அவர்களுடைய உருவம் எப்படி இருந்தன, நபி அவர்கள் பாவித்த பொருட்கள், எத்தனை வாள்கள் இருந்தன, எத்தனை கேடயங்கள் இருந்தன, எத்தனை குதிரைகள் இருந்தன, எத்தனை கோவேறு கழுதைகள் இருந்தன என்ற எல்லா விடயமும் தெளிவாக பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய நபியாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆக்கியிருக்கிறான். இந்த உலகத்திலே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு, அவர்களுடைய ஒவ்வொரு விடயங்கள், அவர்களுடைய ஒவ்வொரு பார்வை, நபி அவர்கள் பாவித்த பொருட்கள் பாதுகாக்கப்பட்டிருப்பது போல வேறு எந்த ஒரு மனிதனுடைய விடயங்களும் பாதுகாக்கப்படவில்லை என்று தான் சொல்ல முடியும். அது எப்படி என்று இந்த வீடியோவுடைய இறுதியில் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பிலிருந்து இறப்பு வரை எல்லா விடயமும் தெள்ளத் தெளிவான ஆதாரங்களுடன் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. நபி அவர்களுடைய வாழ்க்கை மட்டுமல்ல, நபி அவர்களுடைய அங்க அடையாளங்கள் எப்படி இருந்தன, நபி அவர்களுடைய பார்வை எப்படி, நபி அவர்களுடைய அழுகை எப்படி, நபி அவர்களுடைய சிரிப்பு எப்படி, நபி அவர்கள் பள்ளத்திலே செல்லும் பொழுது எப்படி செல்வார்கள், மேட்டிலே ஏறும் பொழுது எப்படி ஏறுவார்கள், யாராவது கூப்பிட்டால் எப்படி திரும்புவார்கள், சிறியவர்களுடன் எப்படி நடந்து கொள்வார்கள், பெரியவர்களுக்கு எப்படி இரக்கம் காட்டுவார்கள், மரியாதை செலுத்துவார்கள், படை தளபதியாக, நாட்டு அரசனாக, மனைவிமார்களிடத்திலே கணவனாக, ஒரு குடிமகனாக எப்படி இருந்தார்கள் என்ற விடயங்களும் தெள்ளத் தெளிவாக ஆதாரங்களுடன் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல கண்ணியமானவர்களை, எந்த அளவுக்கு பாதுகாக்கப்படுது என்றால், மிஸ்வாக் செய்யும் பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஸ்வாக் செய்யும் பொழுது ஓ என்பதாக நபி அவர்களுடைய வாயிலிருந்து சப்தம் வரும். இந்த சப்தம் கூட பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் வேறு யாருடைய வரலாறு கண்ணியமானவர்களை இப்படி பாதுகாக்கப்பட்டிருக்கிறது? நபி அவர்களுடைய அங்க அடையாளங்கள் மட்டுமல்ல, நபி அவர்கள் பாவித்த ஒவ்வொரு பொருட்கள் உடைய பெயர்கள் கூட பதியப்பட்டிருக்கிறது. அந்த அளவுக்கு ஆச்சரியமானவர்கள் தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெயர்கள் மட்டுமல்ல, நபி அவர்களுடைய பரம்பரை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரை அல்லாஹ் பாதுகாத்து வைத்திருக்கிறான். 83 பேருடைய அந்த சங்கிலி தொடரும் இன்று பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்றால், அருமையானவர்களே, உலகத்தில் இது போன்ற எந்த தலைவருடைய வாழ்க்கை வரலாறும் பாதுகாக்கப்படவில்லை என்று தான் சொல்ல முடியும். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 11 திருமணங்களை முடித்திருந்தார்கள். ஹஜ்ரத் ஹதீஜா பின்த் ஹுவைலித் ரலியல்லாஹு அன்ஹா, சௌதா பின்த் ஜம்ஆ ரலியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா பின்த் அபீ பக்ர் ரலியல்லாஹு அன்ஹா, ஹஃப்ஸா பின்த் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹா, உம்மு ஹமீபா பின்த் அபி சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹா, மைமூனா பின்த் ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹா, ஜுவைரியா பின்த் ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹா, ஸைனப் பின்த் ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹா, ஸைனப் பின்த் ஹுஸைமா ரலியல்லாஹு அன்ஹா, சஃபியா பின்த் ஹுயை பின் அக்தப் ரலியல்லாஹு அன்ஹா, உம்மு சலமா பின்த் ஹிந்த் பின் உமையா ரலியல்லாஹு அன்ஹா என்ற 11 பெண்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் முடித்திருந்தார்கள். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 7 குழந்தைகள் இருந்தன. 4 பெண் குழந்தைகள், 3 ஆண் குழந்தைகள். காசிம், அப்துல்லா, இப்ராஹிம் என்ற 3 ஆண் குழந்தைகள். ஸைனப், ருக்கையா, உம்மு குல்சூம், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹுன்ன என்ற 4 பெண் குழந்தைகள் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்தார்கள். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அடிமைகள் யார் யார்? 14 பேருடைய பெயர்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முஹம்மது ரிதா, முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கிதாபிலே இந்த விடயங்களை தெளிவாக கொண்டு வருகிறார்கள். நபி அவர்களுடைய 14 அடிமைகள் ஸைத் பின் ஹாரிஸா, ஷுக்ரான், அபு ராஃபி, சல்மான் அல் ஃபாரிசி, அபு கபுஷா, சஃபீனா, ருவைஃபியா, ரபாஹுல் அஸ்வத், ஃபதாலா, மித்அம், சந்தர், மாபூர், மெஹ்ரான், யசார் ஆகிய 14 பேருடைய பெயர்கள் பதியப்பட்டிருக்கிறது. இதே போல அருமையானவர்களே, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முஅத்தின்கள் யாரு? 4 பேருடைய பெயர்கள் பதியப்பட்டிருக்கிறது. பிலால் ரலியல்லாஹு அன், அப்துல்லா பின் உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன், சஅத் அல் குரதி ரலியல்லாஹு அன், அபு மஹ்தூரா ரலியல்லாஹு அன். இதே போல ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கவிஞர்கள் யாரு? 3 பேர்களுடைய பெயர் பதியப்பட்டிருக்கிறது. ஹஸ்ஸான் இப்னு சாபித், கஅப் இப்னு மாலிக், அப்துல்லா பின் ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹும். இதே போல ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பணிவிடையாளர்கள், காதிம்கள் யார் யாரு? ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவர்களுடைய பொதுவான ஊழியன். ஹஜ்ரத் அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சாஹிபுன் நஅலி வல் விசாதத்தி வஸ்ஸிவாக், நபி அவர்களுடைய மிஸ்வாக், நபி அவர்களுடைய செருப்பு, நபி அவர்களுடைய தலையணைக்கு பொறுப்பானவர்கள். முஐகிப் ரூமி ரலியல்லாஹு அன்ஹு நபி அவர்களுடைய மோதிரத்துக்கு
பொறுப்பானவர்கள். உக்பத் இப்னு ஆமிர் அல் ஜுஹனி ரலியல்லாஹு அன்ஹு நபி அவர்களுடைய கோவேறு கழுதைக்கு பொறுப்பானவர்கள். அஸ்கா பின் ஷரீக் ரலியல்லாஹு அன்ஹு நபி அவர்களுடைய பிரயாணத்துக்கு பொறுப்பானவர்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அக்கவுண்ட்டுக்கு பொறுப்பானவர்கள். இதே போல நபி அவர்களுடைய பாதுகாவலர்கள் யார் யாரு? பத்ருடைய யுத்தத்தில் சஅத் இப்னு முஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு, ஹுதைஃபத் இப்னுல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவர்களுடைய பாதுகாவலர்கள். உஹதுல முஹம்மத் பின் மஸ்லமா ரலியல்லாஹு அன்ஹு, தல்ஹத் இப்னு உபைதில்லா ரலியல்லாஹு அன்ஹு, கதாதத் இப்னு நுஅமான் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு நபி அவர்களுடைய பாதுகாவலர்கள். ஹந்தக்ல ஜுபைர் பின் அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு நபி அவர்களுடைய பாதுகாவலர். ஹுதைபியாவுடைய உடன்படிக்கை சந்தர்ப்பத்தில் முகைரத் இப்னு ஷஅபா ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாதுகாவலர். ஹைபருடைய யுத்தத்தில் அபூ அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாதுகாவலர். ஹுனைனுடைய யுத்தம் சந்தர்ப்பத்தில் மர்சத் இப்னு அபி மர்சத் அல் கனவி ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாதுகாவலர். வாதில் குரா என்ற யுத்தம் சந்தர்ப்பத்தில் ஸக்வான் இப்னு அப்தி கைஸ், பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாதுகாவலர்கள். இதே போல ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தந்தை அப்துல்லாவுடன் கூட பிறந்த சகோதரர்கள் யார் யாரு? 11 பேருடைய பேர்கள் பதியப்பட்டிருக்கிறது. இதே போல ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தந்தை அப்துல்லாவுடன் கூட பிறந்தவர்கள் யார் யாரு? இதுவும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. 11 பேர் இருந்தார்கள். ஹஜ்ரத் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு, அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அபூ தாலிப், அபூ லஹப், ஜுபைர், அப்துல் கஅபா, முகவ்விம், திரார், குஸம், கைதாக், முகீரா என்ற 11 பேர் இருந்தார்கள். இதே போல ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தந்தை அப்துல்லாவுடன் கூட பிறந்த சகோதரிகள் யாரு? இதுவும் தெளிவாக இமாம் இப்னு ஹிஷாம் சீராவிலே குறிப்பிடுகிறார்கள். 6 பேர் இருந்தார்கள். உம்மு ஹக்கீம், பர்ரா, ஆத்திகா, சஃபியா, அர்வா, உமைமா என்ற 6 பேர் இருந்தார்கள். இதே போல ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனை வாட்களை பாவித்தார்கள்? அதுவும் பதியப்பட்டிருக்கிறது. 9 வாட்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவித்திருக்கிறார்கள். மஸூர், அதுப், துல்ஃபிகார், சம்சாமா, கலாய், ஹத்ப், ரசூப், மிக்தம், கதீப் என்ற 9 வாட்கள். நபி அவர்கள் பாவித்த கவச ஆடைகள் எத்தனை? 7 ஆடைகள். தாத்துல் ஃபுதூல், தாத்துல் வஹூஷ், தாத்துல் ஹவாஷி, சஃபரியா, ஃபில்லா, பத்ரா, ஹிர்னிக் என்ற 7 கவச ஆடைகளை பாவித்திருக்கிறார்கள். இதே போல ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 7 குதிரைகளை வைத்திருந்தார்கள். சக்ப், முர்தஜஸ், லுஹைஃப், லிசாஸ், வர்த், சபிஹா, லரிஃப் என்ற 7 குதிரைகள் இருந்தன. இதே போல ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் எத்தனை கோவேறு கழுதைகள் இருந்தன? துல்துல் என்ற ஒரு கோவேறு கழுதை. ஈஜிப்டுடைய அரசன் முகௌகிஸ் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அன்பளிப்பாக இந்த கோவேறு கழுதையை கொடுத்தார். இதே போல ஃபில்லா என்ற இன்னொரு கோவேறு கழுதையும் இருந்தது. இதை அம்ர் இப்னு அம்ர் அல் ஜுஸாமி என்பவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அன்பளிப்பாக கொடுத்தார். இதே போல ரோமர்களுடைய சர்தார் கிஸ்ராவும் ஒரு கோவேறு கழுதையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அன்பளிப்பாக கொடுத்திருந்தார். அபிசீனியாவுடைய நாட்டு மன்னர் நஜாஷியும் நபி அவர்களுக்கு ஒரு கோவேறு கழுதையை அன்பளிப்பாக கொடுத்திருந்தார். இதே போல தௌமத்துல் ஜந்தலுடைய அரசர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு கோவேறு கழுதையை அன்பளிப்பாக கொடுத்திருந்தார்கள். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருந்த கழுதை எது? யாஃபூர் என்ற ஒரு கழுதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருந்தது. ஹஜ்ஜத்துல் வதாவுடைய சமயம் இந்த கழுதை மரணித்ததாகவும் கிதாபிலே பதியப்பட்டிருக்கிறது. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருந்த ஒட்டகங்கள் எத்தனை? 3 ஒட்டகங்களுடைய பேர் பதியப்பட்டிருக்கிறது. முதலாவது கஸ்வா என்ற ஒரு ஒட்டகம். இந்த ஒட்டகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்யும் பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொடுத்தது அருமையானவர்களே. அதற்கு பிறகு ஜத்ஆ என்ற ஒரு ஒட்டகம். மூன்றாவது அதுபா என்ற ஒட்டகம். இந்த ஒட்டகத்தை பற்றி கிதாபிலே பதியப்பட்டிருக்கிறது. இன்னஹா லம் தஅகுல் வலம் தஷ்ரப் பஅத வஃபாத்தி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹத்தா மாத்தத். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணம் அடைந்ததற்கு பிறகு இந்த ஒட்டகம் மரணிக்கும் வரை ஒரு சொட்டு சாப்பாடு, ஒரு சொட்டு தண்ணீர் குடிக்காமல் இருந்தது என்று சொல்லப்படுகிறது. அருமையானவர்களே, இது அதே நிலையில் மரணித்ததாக முஹம்மது ரிதா, முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கிதாபிலே தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். இதே போல ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே எத்தனை வில்லுகள் இருந்தன? 5 வில்லுகள் இருந்ததாக பதியப்பட்டிருக்கிறது. பைதா, சஃப்ரா, ரௌஹா, ஜௌரா, சத்தாத் என்று 5 வில்லுகள் நபி அவர்களிடத்தில் இருந்தன. இதே போல ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே முஸ்னா, முஸ்வி என்ற 2 அம்புகளும் இருந்தன. இதே போல ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே எத்தனை கத்திகள் இருந்தன? 5 கத்திகளுடைய பேர் பதியப்பட்டிருக்கிறது. நபஆ,
அனஸா, பைவா, நமீர், மெஹர் என்ற 5 கத்திகள் நபி அவர்களிடத்திலே இருந்தன. இதே போல மௌஷஹ், சபூக் என்ற 2 தலைக்கவசமும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இருந்ததாக பதியப்பட்டிருக்கின்றன. இதே போல அருமையானவர்களே, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரம்பரை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரைக்கும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. உலகத்தில் இது போன்ற யாருடைய பரம்பரையும் பாதுகாக்கப்படவில்லை. அல்லாமா இப்னு ஹிஷாம் தங்களுடைய சீராவுல, அல்லாமா ஜரீர் அத்-தபரி தங்களுடைய தாரீஹ்ல இந்த விடயத்தை தெளிவாக பதிவு செய்திருக்கிறார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின் அப்துல்லா பின் அப்துல் முத்தலிப் பின் ஹாஷிம் பின் அப்தி மனாஃப் பின் குஸை பின் கிலாப் பின் முர்ரா பின் கஅப் பின் லுஐ பின் காலிப் பின் ஃபிஹ்ர் பின் மாலிக் பின் நதுர் பின் கினானா பின் ஹுசைமா பின் முத்ரிகா பின் இல்யாஸ் பின் முதர் பின் நிசார் பின் மஅத் பின் அத்னான் உதத் பின் ஹமைசா பின் சலாமான் பின் அவுஸ் பின் பௌஸ் பின் கிம்வால் பின் உபை பின் அவ்வாம் பின் நாஷித் பின் ஹஸா பின் பல்தாஸ் பின் யத்லாஃப் பின் தாபிக் பின் ஜாஹிம் பின் நாஹிஷ் பின் மாஹி பின் ஐத் பின் அப்கர் பின் உபைத் பின் துஆ பின் ஹம்தான் பின் சம்பர் பின் யத்ரிபி பின் யஹ்சன் பின் யல்ஹன் பின் அர்ஆவா பின் ஐத் பின் தைஷான் பின் ஐசர் பின் அஃப்னாத் பின் ஐஹாம் பின் முக்சிர் பின் நாஹிஷ் பின் ஜாரஹ் பின் சமீ பின் மஸீ பின் அவ்தா பின் அர்ராம் பின் கைதார் பின் இஸ்மாயில் பின் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பின் ஆசர் பின் நாஹூர் பின் சாரூ பின் ராஊ பின் ஃபாலிஹ் பின் ஆபிர் பின் ஷாலிஹ் பின் அர்ஃபக்ஷத் பின் சாம் பின் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பின் லாமக் பின் மதோஷலஹ் பின் இத்ரிஸ் அலைஹிஸ்ஸலாம் பின் யர்த் பின் மஹ்லாயில் பின் கைனான் பின் உனூஷ் பின் ஷீஸ் பின் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அல்லாஹு அக்பர். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரம்பரையை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் அல்லாஹ் பாதுகாத்து வைத்திருக்கிறான். எனவே இந்த உலகத்திலே ஒவ்வொரு விடயமும் பாதுகாக்கப்பட்ட ஒரே தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். எல்லா விடயமும் தெளிவாக பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. நபி அவர்கள் பாவித்த பொருட்களில் சிலது இன்று கூட டர்க்கியிலே அமைந்திருக்கக்கூடிய டொப்கோபி மியூசியத்தில் அல்லாஹ் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறான். டர்க்கிக்கு சென்றால் இந்த விடயங்களை உங்களாலும் பார்க்க முடியும் அருமையானவர்களே. ஆகவே நபி அவர்கள் பிறந்த மாதமான ரபியுல் அவ்வலிலே இருக்கிறோம். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது நாங்கள் அதிகமாக ஸலவாத் சொல்லுவோம் அருமையானவர்களே. உலகத்திலே யாருக்கும் நிகரில்லாத ஒரே மனிதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். அவர்களுக்கு அவரே தான் நிகர் கண்ணியமானவர்களே. எனவே இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை நன்றாக அறிந்து நபி அவர்களுடைய வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையாக மாற்றி அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய கூட்டத்திலே அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.